அவங்க வீட்டிலேருந்தே பாராயணம் பண்ணால் அவங்களுக்கு கஷ்டமும் இல்லை, ஒர்க்கும் அவங்க செய்ய முடியும், அவங்களுக்கு புண்ணியமும் கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் வைப்ஸும் வரும். ஸோ இப்படியே ஒன்றொன்னா அப்படி தாட் இப்படி ரிஃபைன் ஆகிட்டே இருந்தது. சரி, அப்புறம் அப்படி எந்த நாள்லேருந்து வைக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு இப்படி பார்த்துட்டே இருந்தப்போ பிப்ரவரி 8ஆம் தேதி பார்த்தப்போ அது வந்து தை வந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம். அது வந்து கண்ணப்ப நாயனாரோட நாள் அது. ஸோ அவர் அன்றைக்கி கொண்டாடுவாங்க. ஸோ நினச்சேன், கண்ணப்ப நாயனாருடைய பக்தியில் அவர் சிவனையே ஜெயிச்சிட்டார் இல்லையா, அவரை வந்து ஆட்கொண்டுட்டார். ஸோ அது வந்து பண்ணினா நம்மளுக்கும் ஜெயிச்சிடுவோமா? அதாவது ஏதோ ஒரு மைண்ட் வந்து ஏதோ சென்டிமெண்ட்டில் எதோட லிங்க் பண்ணிடுறது நம்மளுக்கு. ஸோ அப்படின்னு நினச்சோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஆரியபுரம் வந்து லக்ஷ்மி காமாட்சி கோயில், அங்கே தான் ரெகுலராக நான் போயிட்டு இந்த சௌந்தர்யலகரி டெய்லியும் நான் மேக்ஸிமம் டேஸ் வந்து வீக்கெண்டில் கிளாஸஸ் எடுக்கிறச்சே தான் கொஞ்சம், இல்லாட்டா டெய்லியே போயிட்டு நான் சௌந்தர்யலகரி படிச்சுட்டு தான் வருவேன், எல்லாருடைய லோகக்ஷேமத்துக்காக இருக்கட்டும்னு. ஸோ அன்றைக்கி அங்கே போயிட்டு இன்றைக்கி இதை படிச்சுட்டு அப்புறம் அவர் அந்த பூஜை பண்ணுறவர் பாலாஜின்னு அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி தோன்றது, இந்த நாள் நைக்கு மனசில் படுறது பாருங்கோளேன் அப்படின்ட்டுன்னு. உடனே பார்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னார். சரி, சங்கல்பம் முதல் நாள் வெள்ளிக்கிழமை பண்ணிடலாமா, எல்லாரையும் பண்ணிக்க வைக்கலாமா அப்படின்ட்டுன்னு. அப்புறம் இப்படி மறுபடியும் பார்த்தார். அவ்வளோ அந்த அப்புறம் அது 2-3 நாள் முன்னாடி இதை பார்க்கலன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஏதோ ஒன்று ஏதோ சம்திங் அவ்வளோ 100% ஓகேவா இல்லை. உடனே சொன்னார், ஏம்மா சனிக்கிழமை அன்றைக்கே காத்தாலேயே சங்கல்பம் பண்ணி நீங்கள் பாராயணத்தை ஆரம்பிச்சுக்கோங்களே அப்படின்னு அவர் சொன்னார். சரி, ஓகே, அதாவது அவங்களுக்கு அந்த இதெல்லாம் குறிக்கிறது கரெக்டாக தெரியுதுன்னு நம்ம அப்படியே பண்ணலாமே. அப்போ நான் உடனே சொன்னேன், சரி அப்போ நாங்கள் பண்ணுறோன்ட்டு. அன்றைக்கி திங்கக்கிழமை நாங்கள் இதெல்லாம் பேசுகிறப்போ நான் சொன்னேன், நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பௌமாசினிங்கிறது வந்து காமாட்சிக்கும் நல்லது தான். ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் 2 பேரும் முதல்ல நாங்கள் சங்கல்பம் பண்ணிட்டு விடுறோம், இங்கேயே பண்ணிவிட்டு நான் வந்து தொடங்கிக்கிறேன். சனிக்கிழமை நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த சங்கல்பத்துக்கு வார்த்தைகள் இது பண்ணுமோ நீங்கள் எனக்கு வாய்ஸ் நோட்டு கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரை வந்து அழகாக அது ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது ஒருத்தருடைய திருஷ்டினால் நம்மளுக்கு வர்ற இன்னல்கள், வியாதியினால் வர்றது, ஜுரத்தினால வர்றது, அப்புறம் அபிவிருத்திகள், இது மாதிரி ஒவ்வொரு விஷயம் அவர் வந்து அதில் அந்த சங்கல்பத்தில் இன்க்ளூட் பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லும் நான் எழுதியெல்லாம் வச்சுட்டு, ஏன்னா அதே ஆடியோ நம்ம யூஸ் பண்ண முடியாதுன்னு ஃபுல்லாக எழுதி வச்சுட்டு, அதே போல் அது என்னென்னா ஃபஸ்ட்டு இது என்ன ஆச்சரியம்னாக்க, நாங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் இந்த மாதிரி வந்து இந்த 48 நாள் அவங்கவுங்க வீட்டிலேருந்து நீங்கள் பண்ணலாம், 1,00,000 ஆவர்த்தி வந்து நம்ம சங்கல்பம்